ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு போல் மலையில் நம்ம தீபம் ஏற்றணும். டிவியில் தெரியும், எல்லா டிவிலையுமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம வீட்டில் கரெக்டாக தீபம் ஏற்றணும். அதுக்கோசரம் நேற்றுக்கே நான் பொரியலாம் எப்படி அவல் பொரி நெல் பொரி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா திரும்ப இப்போ கூட பார்க்கலாம். சாயங்காலம் 6 மணிக்குள்ளே ஒரு 1/2 hour இருந்தால் போகிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா உப்பப்பம் வெள்ளப்பம் எப்படி செய்யுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துங்கள்ங்க. நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லயும் அந்த அண்ணாமலையாரோட அருளால எல்லாரோட வாழ்க்கையும் ஒளி நிறைந்ததா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். உங்களையும் வாழ்த்துறேன். பாருங்க, உப்பப்பக்கத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 டம்ளருங்க, ஒரே 1 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன், பச்சரிசி. இந்த டம்ளர் தான் எடுத்துட்டேன். இந்த டம்ளரால ஒரே 1 டம்ளர் பச்சரிசி ஊற போட்டிருக்கேன். அதோட இந்த கரண்டியால ஒரு 1/2 கரண்டி, அதாவது ஸ்பூன் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஊற போட்டு காலையில ஊற போட்டு வச்சுட்டேன். அது ஒரு 2 hours ஊறிடுது. ஊறினதுக்கு அப்புறம் அதை நம்ம அரைச்சிட்டு அதோட என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, அதை முதல்ல ஏலக்காய் 2 அதிலே போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு 2 சுத்திட்டு அதுக்கப்புறம் 1 கப்பு ஒரு தேங்காய் மூடி, தேங்காய் நல்லா துருவி 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன் நான். அந்த தேங்காவும் அதில் போட்டு நம்ம நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை அந்த ஒரு தேங்காய் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த தேங்காய் துருவின தேங்காவை அதில் இப்போ சேர்க்குறேன். சேர்த்து அதை இப்போ அரைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், வெல்லமும் சேர்க்கலாங்க. நாட்டு சர்க்கரைன்றதுனா வெல்லத்தை பொடி பண்ணி வைக்கிறதோ நாட்டு சர்க்கரை. அந்த நாட்டு சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளர்ல அதுக்கு எவ்வளவு போட்டோமோ ஒரு 1/2க்கு மேல எடுத்துக்கணுங்க. ஸ்வீட் உங்க வீட்டுல சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் 1/2 வெல்லம் திதிப்பா இருந்தா போதும். அதனால நம்ம அந்த வெல்லம் உங்க வீட்டுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். நான் இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த டம்ளர் எல்லாம் எடுக்கணும், அந்த டம்ளர்ல ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் மேலேயே போட்டிருக்கேங்க. போட்டு போட்டாச்சு. போட்டுட்டு அதோட வாழைப்பழங்க, பூவம்பழம் இருக்கு இல்லைங்களா, பூவம்பழமோ எதுவும் பூவம்பழம் கிடைக்கலன்னா எந்த பழம் வேணாலும் போட்டுக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா இதுல கட் பண்ணி போட்டுக்கணும். நல்லா கனிஞ்ச பழமா எடுத்துட்டு இருக்கேன் நான். கனிஞ்ச பழமா இருந்தா ஈஸியா அதோட மசிஞ்சிருது. பாருங்க, ஒரு வாழைப்பழம் போட்டாலே போதும். இது ரொம்ப சின்ன பழமா இருக்கிறதுனால 2 வாழைப்பழம் நான் போடுறேன். ஒரு வாழைப்பழம் போடுறேன். பாருங்க, ஏன் கட் பண்ணி போடுறேன் அப்படின்னா, அப்பதான் அரைக்கிறது ஈஸியா இருக்கும். அது சீக்கிரம் அதோட எல்லாத்தோடய மிங்கிள் ஆகும். அதுக்கோசரம் தான் அதை இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது. அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம இனிப்பு கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இனிப்பு கூட இருந்தா பரவாயில்ல அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சொல்லியிருக்கேன். அதையும் ஊற போட்டு 2 மணி நேரம் ஊற போட்டு தேங்காவும் அதில் போட்டு இந்த வெல்லம், அடுத்தது இந்த ஏலக்காய்,
பழம் 2 பழம் போட்டிருக்கேன், வாழைப்பழம். ஒரு பழமே போதும். எனக்கு ரொம்ப சின்னதா இருந்ததுனால 2 போட்டுனேன் நானு. பெரிய பழமா இருந்தா ஒரு பழமே போதும். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அரைச்சு இந்த மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து உப்பப்பம்னு ஒண்ணு. உப்பப்பம் எங்க வீட்டுல செய்வேன் எப்பவுமே. வெள்ளப்பம் எல்லாம் ஒரே இனிப்பா இருக்கிறதுனால உப்பப்பம் செஞ்சா கொஞ்சம் இனிப்பும் காரமும் சேரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அதனால வந்து உப்பப்பத்துக்கும் ஊற வச்சிருக்கேன் நானு. அது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு அரைக்கலாம். அதுக்குள்ள உப்பப்பத்துக்கும் அதே மாதிரி 1 டம்ளருங்க. 1 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன். அதே அளவு உளுந்து, தேங்காய் எல்லாமே உண்டு. இதுல வந்து வெல்லமும் வாழைப்பழமும் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். மற்றதெல்லாம் போட்டு உப்பு ஒரு 4 மிளகா இதுக்கு போடணும். 4 மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு இப்ப நம்ம அரைக்க போறோம். அரைச்சிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏற்கனவே பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு நான். இந்த இருக்கு இல்லையா, இது அப்பம் அப்பக்கார அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதில் போட்டுக்கணுங்க. அடுப்பில் போட்டு அடுப்பு நல்லா பற்ற வச்சிடணும். பற்ற வச்சு ஃபுல் தீயில் இருக்கணும். அது ஃபுல் தீயில் ஒரு 1 மினிட் கழிச்சு திரும்ப நம்ம இந்த எண்ணெயை வந்து இதில் ஊற்றலாம். ஃபுல்லாக அது முழுகிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கணும். நம்ம நல்லா எண்ணெய் காயட்டங்க. அப்படி இது இல்லைன்னா கூட, இந்த அப்பக்காரம் இல்லை அப்படின்னா கூட நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். அதுக்குலாம் ஒரி பண்ண வேண்டாம். இதுக்குன்னு வாங்கவும் வேண்டாம். எப்பயாவது போகும்போது வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இலுப்பை சட்டி இருக்கு இல்லையா, இலுப்பை சட்டியில எண்ணெய் வச்சு அதை வந்து கரண்டியால மொண்டு நம்ம கொட்டலாம். மொண்டு அதுல ஊத்தி அப்பம் பண்ணலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா வேக வச்சு எடுத்தாலும் அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பெருசு பெருசா இருக்கும். அப்பமும் நல்லா இருக்கும். இது ஒரு இதா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். இது சைஸா குட்டி குட்டியா இருக்கும். அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட் ரெண்டுக்கும். நல்லா எண்ணெய் காயட்டும். காய்ஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபுல்லா விடக்கூடாது, அரைதான் விடணும். இல்லைன்னா எண்ணெய் அப்படியே கொப்பளிச்சு அடுப்புல வந்துடும். கேஸ்ல அப்படியே எண்ணெய் இறங்கிடும். அதனால வந்து இன்னும் எண்ணெய் காயணும். அவ்வளவுதாங்க. தீ ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. அதுவே அப்படியே மேல வந்துடும். நல்லா எண்ணெய் கரெக்டா காஞ்சி ஊத்துனீங்க அப்படின்னா இங்க பாருங்க, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணவே வேணாம். அதுவே அழகா முதக்கும். மேல அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம நல்லா உப்பி உப்பி வருது பார்த்தீங்களா? அப்போ இருக்கிற எண்ணெயில 2 ஏடு 3 ஏடு நம்ம இந்த அப்பத்தை குத்தி எடுத்துக்கலாம். அவ்வளவு எண்ணெய் மேல நிறைய இருக்கு. வேகட்டும். வந்த பிறகு பார்க்கலாம். நல்லா பொன்னிறமா எடுத்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொன்னிறமா ஆன உடனே எடுத்துடலாம். பொரி பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த அப்பம் ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். அப்பம் வச்சு வெத்தலை பாக்கு பூப்பழம் வச்சு நிவேதி பண்ணாலே போதும் சுவாமிக்கு. நேற்றே சொல்லியிருக்கேன் நான். இதுவே கிடையாதுங்க. இதுக்கு வந்து பிரசாதம், கடவுளுக்கு எப்பவுமே பிரசாதம் நைவேத்தியம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து அவர் மேல கடவுள் மேல செலுத்துற பக்தி தான் முக்கியம். நமக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். பார்த்தீங்களா? நல்லா வெந்து போச்சு. ஓசை அடங்கி போச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஓசை அடங்கினா அது வெந்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒன்னொன்னா எடுத்துடலாம். நம்ம
ஆறட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து உப்பு அதில் ஊற்றிக்கலாம். எது இதில் எண்ணெய் குறைஞ்சிருக்கோ அதில் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் பாருங்க மாவு எடுத்து ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். இதில் என்ன அப்படின்னா இதே மாவு தான். அதில் வந்து வெள்ளத்தையும் வாழைப்பழத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். இதில் தேங்காய், பச்சரிசி, சுவாமிக்கு எப்பவும் வந்து பச்சரிசியில் தாங்க நைவேத்தியம் பண்ணணும். அதுதான் ரொம்ப விசேஷம். அதனால வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு விசேஷ தினத்துல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற பொருள்ல வெங்காயமோ பூண்டோ எதுவும் சேர்க்கக்கூடாது. அது எங்க வீட்டு வழக்கம். உங்க வீட்டுல எப்படி மாமியார், நாத்தனார் வீட்டுல எப்படி ஃபாலோ பண்றீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல வந்து சேர்க்கறாங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம், நீங்க தப்பு இல்லை. நாங்க வந்து அதுல எங்க வீட்டு வழக்கம் சேர்க்க மாட்டோம், அதனால சேர்த்துக்கல. இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், அரிசி, ஒரு டம்ளர் அரிசி, ஒரு 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. 3 மிளகா இதோட சேர்த்துருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்க வீட்டு காரம் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகா கூட போட்டுக்கலாம். இது 1 டம்ளருக்கான அளவு. நீங்க இதே வந்து 2 டம்ளர் 3 டம்ளர் போட்டு பண்றதா இருந்தா அதுக்கு தகுந்த அளவு நீங்க அதிகப்படுத்திக்கலாம். வாங்க, எண்ணெய் நல்லா நல்லா காஞ்சிட்டு எண்ணெய். இதுல வந்து ஒரு கரண்டி எடுத்தா 2 குழிக்கு நல்லா தாராளமா ஊற்றலாம். அவ்வளவுதான். நம்ம சிரமப்படவே வேணாங்க. வெந்துருச்சுன்னா அது அழகா அப்படியே மேல முதக்குது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? பாருங்க அப்படியே வெந்துருச்சு பாருங்க எல்லாமே. இந்த மாவும் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும். எண்ணெயும் கரெக்டா காஞ்சிருக்கணும். இந்த பாத்திரமும் கரெக்டான சூடுல இருக்கணும். இருந்தா அடியில எல்லாம் ஒட்டாது, ஒண்ணும் ஒண்ணாது, அழகா வந்துடும் எல்லாமே. உடம்ப திருப்பிக்கலாங்க. இது இட்லி மாவு, தோசை மாவு எல்லாம் கூட நம்ம செய்யலாம். காரம் மட்டும் கொஞ்சம் பச்சை மிளகா அந்த மாதிரி போட்டு எத்தனாலே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. கேரட்டு, பீன்ஸ் அதெல்லாமே கூட வேக வச்சு சேர்க்கலாம். சேர்த்து உப்பு போட்டு செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்து இது எல்லாத்தையும் கடவுளுக்கு செஞ்சு நைவேத்தியம் பண்ணி சிவனோட அருளை எல்லாரும் பெற்று எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்கிறேன். இது வரைக்கும் என்னோட வீடியோவை நேரத்தை ஒதுக்கி பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.